பேர் என்ன? ராபியா அல் அதவியா அல் பஸரியா. அந்த பெண்ணுக்கு துனியால் ஒன்றும் இல்லை. பெண்ணுக்கு துனியால் ஒன்றும் இல்லை. முதலாவது கருப்பு. கருப்பா இருந்தா மாப்பிள்ள வருவானா? கஷ்டம். முதலாவது கருப்பு. இப்ப எல்லாருக்கும் வெள்ளை தேவை. ரெண்டாவது அடிமை. மூணாவது விடோ. விடோண்டா கணவனை இழந்துட்டா விதவை. நாலாவது பெரன். பெரன்டா அடிமை. இந்த மலடி. துனியால என்ன பாக்கியமாலும் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஆனா ஒன்று இருந்துச்சு. என்ன? அல்லாஹ்ட நெருக்கம் இருந்துச்சு. அல்லாஹ்ட நெருக்கம் இருந்துச்சு. அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய இமாம் யார்? ஹசனுல் பஸரி. சஹாபாக்கள்ல 4 பேருக்கு அந்த யார்? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும். அதே போல தாபிஈன்களில் 3 பேர் சிறந்தவர். முதலாவது உவைசுல் கர்னி, யமன் தேசத்தை சேர்ந்தவர். இரண்டாவது சயீத் இப்னுல் முஸையிப், மதீனாவை சேர்ந்தவர். மூணாவது ஹசனுல் பஸரி, பஸராவை சேர்ந்தவர். அந்த ஹசனுல் பஸரி அழகான வாலிபர், ஒரு இமாம், மதுஹபின் இமாம், அரச குடும்பத்தை சேர்ந்தவர், இளம் பொடியன். அவர் பெண் கேட்டால் முழு பஸராவும் பெண் கொடுக்கும். அப்படியானால் அவர் யாரை கல்யாணம் முடிக்க ஆசைப்பட்டார்? இந்த கருப்பு பெண்ணை, அடிமை பெண்ணை. ஏன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானை பார், அழகை பார்க்காத. அழகை பார்த்து முடிச்சாக்கெல்லாம் நல்லா படுறாங்க நிறைய பேர். அழகை மட்டும் பார்த்தவர்கள். அழகோட தீன் இருந்தால் வேற. ஒவ்வொரு நாளும் கார்குசாரிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சகோதரர்களே, இவர் இன்னொருவரை கூட்டிக் கொண்டு பெண் கேட்டு வாரார். யாருக்கிட்ட? ராபியாவே. ராபியா திரைக்கு பின்னால் போய் மறைந்தார். மறைந்துட்டு கேட்டார், என்ன வந்திருக்கிறீங்க? உங்களை கல்யாணம் பேசி வந்திருக்கிறார். யார் வந்திருக்கிற? ஹசனுல் பஸரி வந்திருக்கிறார். சுபஹானல்லாஹ். விடுவாங்களா? இப்படி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை வந்தா விடுவானா யாராவது? பொண்ணுவானாண்டாலும் பாப்பா பிடிச்சி அவடத்த தாலியை கட்டு. நடக்குமா இல்லையா நம்ம ஊர்கள்லண்டா? அந்த பெண் கேட்டா, அப்படியா, நான் 4 கேள்வி கேட்பேன். பொன் பார்க்க வந்த மாப்பிள்ளைக்கு வட்டலப்பம் கொடுக்காம கேள்வி கேட்கிறா. 4 கேள்வி கேட்பேன். அந்த 4 கேள்விக்கும் ஹசன் பதில் சொன்னால் அவரை தாராளமாக நான் திருமணம் முடித்துக் கொள்வேன். பெண்களே நன்றாக கேளுங்கள். பெண்கள் அவசியம் கேளுங்கள். உலகத்தில் இப்படியும் பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். உலகத்தில் சாதிச்சது பொம்பளைகள் தானே, ஆம்பளைகளை விட. முதலாவது இஸ்லாம் யாருக்கு? யாருக்கு? ஒரு பொம்பளை, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. முதலாவது ஷஹீத் யாரு? ஒரு பொம்பளை, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இமாம் புகாரியை உருவாக்கினது யாரு? ஒரு பொம்பளை. இமாம் ஷாஃபியை உருவாக்கினது யாரு? ஒரு பொம்பளை. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானியை உருவாக்கியது யார்? ஒரு பொம்பளை. ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ஒரு பிரயாணத்தில் 70,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. உருவாக்கியது யார்? பொம்பளை. இப்படியும் வாழ்ந்திருக்கிறாங்க பொம்பளையில். பக்கத்தில் வந்தவர் சொன்னார், 4 கேள்வியா? இவருடைய அறிவு கடல். எத்தனை கேள்வியும் கேட்கலாம். அப்படியா? கேட்கிறேன். முதலாவது கேள்வி, ஹசன், நான் மரணிக்கும் பொழுது சக்கராத்தில் களிமா வருமா எனக்கு? முதலாவது கேள்வி இடி. ஹசன் சொன்னார், ராபியா, நீங்க களிமா சொல்லுவீங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. முதலாவது கேள்வியில ஃபெயில், உங்களுக்கு விட தெரியாது. இரண்டாவது கேள்வி, கபரில் என்னை வைத்தால் 2 மலக்குமார்கள் வருவார்கள் கேள்வி கேட்க. சகோதரர்களை சந்திக்க இருக்கிறோம் நானும் நீங்களும். சும்மா மலக்குமார்கள் அவங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மலகான், 2 மலக்குகள், ஹாயிலான், பயங்கரமான மலக்குகள், அஸ்ரகானி அயுனுஹுமா, கண்களில் நீல நிறத்தில் நெருப்பு பத்துமாம். அவர்களுடைய பற்கள் நிலத்தை அரைத்து கொண்டிருக்குமாம். அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இடி முழங்குற மாதிரி சத்தமாக இருக்குமாம். சகோதரர்களே, கையில் ஆயுதம் வைத்திருப்பார்கள். அவர்கள் கையில தண்டாயுதம் ஏந்தி இருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கியாமத்து நாள் வரைக்கும் பிறக்கும் எல்லா மனிதர்கள் சேர்ந்தாலும் அதை அசைக்க கூட இயலாதாம்.
வரப்போறாங்க, எனக்கிட்ட வருவாங்க, உங்கள்கிட்ட வருவாங்க சகோதரர்களே. ராபியா கேட்டா, ஹசன் அந்த மலக்குமார் வந்து என்னிடம் கேள்வி கேட்பார்களே, கேட்பாங்களா இல்லையா? மன் ரப்புக்க, ரப்பு யாரு? தீனுக்க, உண்ட மார்க்கம் என்ன? கிபிலத்துக்க, உண்ட கிபிலா என்ன? இமாமுக்க, உண்ட இமாம் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காட்டி கேட்பார்கள். எந்த கபரில் அடக்கப்பட்டாலும், சம்மாந்துறையில் அடக்கப்பட்டாலும் சரி, சாய்ந்த மருதில் அடக்கப்பட்டாலும் சரி, நியூசிலாண்டில் அடக்கப்பட்டாலும் சரி, கபரிலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர் வரைக்கும் திரைகள் நீக்கப்படும். நீக்கி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காட்டப்படும். காட்டி கேட்பான் அல்லாஹ், இது யாரு? யார் அவரை பின்பற்றி உலகத்தில் வாழ்ந்தானோ அவன் தான் பதில் சொல்லுவான். பின்பற்றாதவன் என்ன சொல்லுவான்? யாருன்னு தெரியாண்டு சொல்லுவான். ராபியா கேட்டா, ஹசன் அவங்க கேள்வி கேட்டா நான் சரியா பதில் சொல்லுவேனா? ஹசன் சொன்னார், எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? அப்ப ரெண்டாவதுலேயும் ஃபெயில். மூணாவது கேள்வி, பட்டோலைகள் கொடுக்கப்படும் கியாமத்துடைய நாளையில். கியாமத்துடைய நாளையில் பட்டோலைகள். சகோதரர்களே, நீண்ட விஷயம் இதெல்லாம், எனக்கு பேசுறதுக்கும் வேணும், பேசிக்கொள்ளவும் மேலா. நீண்ட விடயம். பட்டோலைகள் கையில் அல்ல, பறந்து வரும். எப்படி இருக்கும்? பட்டோலை எல்லாம் கோடிக்கணக்கான பட்டோலைகள் பறந்து வரும். நல்லவனாக இருந்தால் பட்டோலை தானா வந்து உண்ட வலக்கரத்தில் விழும். பாவியாக இருந்தால் கை பின்னுக்கு போகும், இடது கை முதுகுக்கு பின்னால் பட்டோலை கொடுக்கப்படும். முடிஞ்சு அவர் அதோட முடிஞ்சு. ராபியா கேட்டா, ஹசன் எந்த பட்டோலை வளர்க்கறமா இடக்கறமா? ஹசனுக்கு சொல்லலாமா? சொன்னார், தெரியாது. மூணுலையும் ஃபெயில். கடைசி கேள்வி, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஒரு அறிவிப்பு செய்வான். என்ன அறிவிப்பு? முழு உலக மக்களையும் ரெண்டாக பிரிப்பான். நான் சொன்னேன், உலகத்தில் தான் எத்தனையோ பிரிவுகள். கியாமத்தில் ரெண்டு கூட்டம் தான். ஃபரீகுன் ஃபில் ஜன்னா வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். முதலாவது சொர்க்கவாதிகள், இரண்டாவது நரகவாதிகள். இந்த கூட்டத்தில் எதில் நான் இருப்பேன்? சொர்க்கவாதியா நரகவாதியா? ஹசன் சொன்னார், தெரியாது. ராபியா சொன்னா, ஹசன் நீங்கள் வேற யாரையாவது பார்த்து திருமணம் முடித்து கொள்ளுங்கள். திருமணம் முடித்து இன்ப வாழ்வு வாழ்வதற்கு நான் தயாரில்லை. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இந்த கேள்விகள் என்னை கொன்று கொண்டே இருக்கிறது. இதற்காக நான் தயாராக வேண்டும். சகோதரர்களே, ஒரு நாளையில் எப்படி யோசிச்சிருப்போமா நாம?